இப்போ இருக்க ஏனாமே பார்த்தா நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி தான் எனக்கே சந்தேகம் வருது. 4 வீடியோ சேர்த்தாப்புல போட்டால் 5வது வீடியோவில் நம்மளை முடிச்சு விட்றாங்க. என்னடா விடிஞ்சதுலேருந்து எல்லாமே சரியாக போகுதே அப்படின்னு யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே காலில் கொதிக்கிற தண்ணியை ஊற்றிக்கிட்டேங்க. ஒரு வாரமில் நம்மளை படுக்க போட்டுருச்சு. இது நம்மளோட கேர்லெஸ்னஸா இல்லை எவனும் நமக்கு ஜண்டா மந்திரம் ஓதிட்டானா அப்படின்னு வேறு தெரியல. இதில் ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நீ செய்கிறத பார்த்து எல்லோரும் கண்ணுப்பட்டாங்க அப்படின்றாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, உன் வாயினாலதான் இது உனக்கு நடந்துச்சு அப்படின்னு வேறு நம்மளை கடுப்பேற்றிடுறாங்க. சரி, யார் வேணால் என்ன வேணால் நினச்சிட்டு போகிறாங்க, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்டாகிராமை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து கடுப்பாகி எந்த வீடியோ போடுறதுக்கு வழி இல்லாமல் நான் இது வரைக்கும் போட்ட எல்லா கேக்ஸோட வீடியோவும் ஒரே வீடியோ கிளிப்பில் போடலான்னு சொல்லிட்டு தான் இந்த எடிட்டு. கொஞ்சம் ஏதாவது தப்பாக போகுது அப்படிங்கும்போது நம்மளே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ரீஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அதுக்கு நமக்கு வந்து மைண்ட் வரல, பிரேக் எடுக்கிறதுக்கு நமக்கு மனசு இல்லை அப்படின்றதுனால இது ஆண்டவனாக கொடுத்த ஒரு பிரேக்காக நினச்சிட்டு இந்த ஒரு வாரம் ஃபுல் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இதுக்கப்புறமும் என் கால் சரியானதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து ரீலான்ச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன்.